நடராஜன் உயிரை இருந்தார். அவரை நாம் மறக்க முடியுமா? அதன் பிறகு தாளமுத்து, அதன் பிறகு அரங்கநாதன், அதன் பிறகு முத்து, அதன் பிறகு முத்து, துர்கா பாக்கம், அரங்கநாதன், கீழப்பெருள் சின்னசாமி. இந்த மண்ணில் மைந்த பெரம்பலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்ததாக இருந்தபோது மொழிக்காகவும் இனத்துக்காகவும் தன் உயிரை நீத்தாரே இந்த மண்ணில் மைந்த கீழப்பெருள் சின்னசாமி. அவருடைய வரலாறை சொல்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அதுதான் என்னுடைய உரிமை. இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அரசியல் மாறி பேசிக் கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் உயர்வுகளுக்காக சிவகாசியை சேர்ந்த ராஜேந்திரன் எம்கா படித்தார். சிதம்பர பல்கலைக்கழகத்திலே காவல்துறையால் சுற்றி தீர்க்கப்பட்டு உயர்ந்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் மறந்து விட வேண்டுமா? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மொழிக்காகவும் இந்த எழுத்துக்காகவும் யாரார் வாழ்ந்தார்கள், யாரார் உயிரை நீத்தார்கள், இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரியவில்லை என்று சொன்னால் எனக்கு அதுக்கு ஓட்டு போடும், எனக்கு இதுக்கு ஓட்டு போடும். இதை சொல்லிதான் நம்ம அரசியல் படுத்திட்டு இருக்கோம். சாதியை சொல்லிதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், மதத்தை சொல்லிதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இனத்துக்கோ மொழிக்கோ தியாகம் செய்தவர்களை நினைவுபடுத்துகிற வகையில இன்றைக்கு ஒரு இயக்கம் இருக்குது என்று சொன்னால் தமிழ் கல்வி இயக்கம். இதை மறந்துவிடக் கூடாது. அதற்கெல்லாம் உருவாகி இருக்கிறது. அன்னைக்கு தமிழ்நாடை பற்றி பேசிய உரிய தலைவர், விடுதலை புலிகளுடைய தலைவர் தமிழரசன், அவரை நிலைப்படுத்த வேண்டும். தமிழ் தேசியத்தை வலியுறுத்தவன் அவன் தமிழரசன். இதை வலியுறுத்தாக வேண்டும். அவர் தீவிரவாதி என்று சொன்னார், துப்பாக்கியை ஏந்துவது என்று சொன்னார், குண்டு வீசுவது என்று சொன்னார். இன்னைக்கு வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிறது தமிழரசுடைய பெயர். இதை மறந்துவிடக் கூடாது. தமிழ் அறிஞர்கள் மறந்துவிடக் கூடாது. திருவள்ளுவர் 1310 கூரையில் உள்ளவர், அதுக்கு பரிப்புரை செய்தவர் மிகப்பெரிய அறிஞர். இன்னைக்கு நான் சிந்திச்சிருக்கிறதா, அந்த நாட்டுடைய வரலாறு புரட்சி பார்த்திருக்கிறதா? ஐயா பெருமிதோடைய நிலையப்படுத்த வேண்டும். இதெல்லாம் இன்றைக்கு தமிழ் கல்வி இயக்கம் தெரிந்து இதை விளம்பரப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நாட்காட்சியிலே பேரறிஞருடைய தமிழர்களுடைய புலப்படம் இருக்கிறது. அதை எதிர்த்து பதிவு செய்தார்கள். ஒரு தீவிரவாதி தானே, நாட்டை கொண்டாடுவதற்கு பிறந்தவர் தானே, அவரை பற்றி